தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். மே மாதம் 1/5/2025 ஆகிறது. அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களுங்க. நம்முடைய சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. அனைவரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. மிக முக்கியமான ஒரு அறிக்கை. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான மழை பெய்ய போது, குறிப்பாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வட உள் மாவட்டம் இதுவரைக்கும் மழை இல்லாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்கள் முழுவதும் வருகிறது அதீத கனமழை, வருகிறது மிக கனமழை, வருகிறது கனமழை. எல்லா இடங்களுக்கும் மழை தான். வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் பார்க்கலாம். இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருங்க. குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும். அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருத்தணி, அரக்கோணம், திருவண்ணாமலை மாவட்டம், அதேபோல செஞ்சி, விழுப்புரம், திண்டிவனம், வேலூர், சித்தூர் மற்றும் தெற்கு ஆந்திரா, திருப்பதி, அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். இந்த வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது. அதே போல் சேலம், ஆத்தூர், சின்னசேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி, டெல்டா மாவட்டம் உள்பகுதி, அதே போல் கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படலாம். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்று மட்டுமில்லைங்க, வரக்கூடிய மாதங்கள், குறிப்பாக மே மாதம் தொடங்கிருச்சு. வரக்கூடிய வாரங்களை அந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில், அதாவது ஒரு 40 டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பநிலை பதிவாகும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு வெப்பநிலை குறைய தொடங்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு மாதம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்களும் மற்றும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் மதியம் அதிக கவனமாக இருங்க. அதிகமான வெப்பநிலை. அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வெப்பக்காற்றும் நாளை முதல் நம்ம தமிழகம் நோக்கி வரப்போகுது. இதனால் வடமேற்கு வெப்பக்காற்றால் வட இந்தியாவோட உயரக்கூடிய வெப்பத்தை கடத்திக்கொண்டு நம்ம தமிழகத்தில் குவிக்க போகுது. இதனால் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான மழையும் இருக்குது, அதே நேரத்தில் அதிகமான வெப்பநிலையும் பதிவாக போகுது. எனவே தயவு செய்து இன்று மதியம் கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதங்களில் கவனமாக இருங்க. மே முதல் வாரம், மே 2வது வாரம், மே 3வது மே மாதம் இறுதி நாள் வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்ட மக்களும் மே மாதம் முழுவதும் கவனமாக இருங்க. அதிகமான வெப்பநிலையும் அதிகமான மழை பொழிவும் பதிவாக போகுது. சரிங்களா? எல்லா இடங்களும், எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பநிலை கண்டிப்பாக காணப்படும். அதே போல் தென் மாவட்டம், குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், தேனி, ராஜபாளையம், ராமநாதபுரம், அதே போல் மானாமதுரை, பரமக்குடி, தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படுங்க. ஏன்னா காலையில் எப்போதுமே கொஞ்சம் ஜில்லுன்று இருக்கும். காலையில் கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் காணப்படும். அதே ஒரு 9 மணிக்கு 9:30 மேலே ஒரு 10 மணி போல் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேகமூட்டம் விலகி வெயில் அப்படியே தொடங்கிவிடும். எனவே காலையில் டெல்டாவில் மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு 10 மணிக்கு மேலே டெல்டாவில் அதிகமான வெயில் வந்து அடிக்க தொடங்கிடும். எனவே மேகமூட்டம் அப்படிங்கிறது ஒரு காலையில் ஒரு ஜில்லுன்று இருக்கும். அதே ஒரு 8 மணி ஒரு 10 மணிக்கு மேலே படிப்படியாக இந்த கிளவுடெல்லாம் மேகமூட்டம் விலகி அதிகமான வெப்பத்தை கொடுக்க போது. எனவே தயவு செய்து இன்று முதல் கவனமாக இருங்க. எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது. இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக கரூர், ஈரோடு ஒரு 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம். அதே போல் திருவண்ணாமலை மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலையத்தோட வாய்ப்பு இருக்குது. எனவே மேற்குள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ மே மாதம் வேறு வந்துருச்சு. ஏன்னா இப்போ எல்லாரும் ஊர்லேயும் இப்போ மழை பெய்யணும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மார்ச்சில் எதிர்பார்த்தோம், மார்ச்சில் பெய்யலை, ஏப்ரலில் பெய்யலை, ஏப்ரலில் நம்ம மழை எதிர்பார்த்தோம். ஆனால் சில இடங்களை மட்டும் அறிவித்தபடி மழை கொடுத்தது. இப்போ மே மாதமே தொடங்கிருச்சு. ஏன்னா இன்னும் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது இந்த கோடை மழைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டால் தெரியும். தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிற கேரளாவில் மட்டும் மழை கொடுக்கும். நம்ம தமிழகத்தில்
தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம தமிழகத்தில் மழை எதிர்பார்க்க முடியும். அது எப்படின்னா, தென்மேற்கு பருவமழை அதிக தீவிரத்துடன் காணப்பட்டால் மழை வராது. பெரும்பாலும் கேரளா, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மட்டும் மழை கொடுக்கும். அதுவே தென்மேற்கு பருவமழை குறைந்த தீவிரத்துடன் காணப்பட்டு இந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த ஒரு வெப்பசலன இடிமழையும் நம்ம தமிழகத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பாதி கொடுக்க போது. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்போது கேரளாவில் மட்டும் மழை பெய்யும், நம்ம தமிழகத்தில் மழை பெய்யாது. இதுவே தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று, அதாவது வலுப்பெறாமல் கொஞ்சம் தீவிரம் குறைந்து காணப்பட்டால் நம்ம தமிழகத்தில் மழை பெய்ய பதிவாகும். இருந்தாலும் யாரும் கவலைப்படக்கூடாது. தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டிற்கும் மழை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிற பருவமழை அப்படிங்கிறது கேரளாவில் தாங்க. கேரளா மற்றும் வடக்கு கர்நாடகா, அதோட கர்நாடகா மாநிலம் மேற்கு பகுதி, அதே போல் வட இந்தியாவில் இந்த பருவமழை தொடரும். நம்ம தமிழகத்தில் இந்த பருவமழை இல்லாத ஒரு இடிமலை, அதாவது நம்ம கோடையில் எப்படி இடியுடன் கூடிய கனமழை பெய்யுதோ அதே போல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அந்த இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு மழைப்பொழிவு, அதாவது வெப்பசலன இடிமலை பதிவாக போகுது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது என்றால் கவலைப்படக்கூடாது. என்ன சார், தென்மேற்கு பருவமழை அவர் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, தென்மேற்கு பருவமழை தொடங்கிச்சுன்னா மழையே பெய்யாது, ஒன்றும் பெய்யாது, ஏன்னா ஆடி மாதம் வீசுபடி காற்று வலுவாக வீசும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் தவறு. எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். அதாவது ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று அப்படிங்கிறது பெரும்பாலும் ஜூன் இறுதி, ஜூலையில் தாங்க தொடரும். ஜூலை அந்த ஒரு மாதம் மட்டும்தான் ஆடி மாதம். அதுக்கப்புறம் அந்த புரட்டாசி மற்றும் ஐப்பசிலாம் அதிகமான ஒரு மழை தான். அதிகமான ஒரு ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று ஆடி மாதம் மட்டும்தான் வீசும். ஐப்பசி, புரட்டாசியில் மழை பொழிவு கடுமையாக இருக்க போகுது. குறிப்பாக இந்த ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, அக்டோபரில் வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை வந்து தென்மேற்கு பருவமழையில் பதிவாக போகுது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நம்ம தமிழகத்தில் மழை பதிவாக போகுது. சரிங்களா, யாரும் கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம முதல்ல இன்றைக்கி பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இன்று முதல் நம்ம தமிழகத்தில் மழை பெய்யாத இடங்களிலும் மழை பெய்யாத மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழை தொடங்க போகுதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு வந்து தென்படுகிறது. அது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் சேலம் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். சேலம் மாவட்டம் நேற்று அதிகாலையில் கூட, இன்றைக்கி அதிகாலையில் கூட சேலம் மாவட்டம் மேற்கே மழை பதிவானது. இன்றைக்கும் சேலம் மாவட்டம் மேற்கு, சேலம் மாவட்டம் தெற்கு, சேலம் மாவட்டம் வடக்கு, சேலம் மாவட்டம் கிழக்கு என எல்லா இடங்களிலும் சேலம் மாவட்டங்களில் மழை பதிவாகலாம். ஆத்தூர் மற்றும் சின்ன சேலத்தில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். மதியம் 2 மணிக்கு கூட மழை உருவாகலாம் சீக்கிரமாக கூட. அதே போல் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய அந்த மேற்கு திசை காற்று கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி அதை வந்து சத்தியமங்கலம், அந்தியூர், நம்பியூர், ஈரோடில் உருவாகக்கூடிய அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி அது வந்து மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாற்றப்போது. இன்றைக்கு அதான் நடக்க போகுது. கோயம்புத்தூர் நோக்கி அதீதமான மழை வரப்போகுது. கோயம்புத்தூர் மாநகரம் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் திருப்பூர் மாவட்டம், தாராபுரம், பல்லடம், காங்கேயம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். அதே போல் கரூர் மாவட்டம், அதே போல் நாமக்கல், ராசிபுரம், ஈரோடு கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். மதியமே 2 மணிக்கு மேலே 3 மணி போல் மலை மேகம் சீக்கிரமாக உருவாகி கூட மழை கொடுக்கலாங்க. கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான் இருக்குது. ஒரு நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், மணப்பாறையில் கனமழை வரலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. தேனி மாவட்டம், அதே போல் மதுரை மாவட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாங்க. ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் பரமக்குடி, மானாமதுரை, காரைக்குடி மற்றும் சிவகங்கையில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம். பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா மழைக்கான வாய்ப்பே குறைவாக இருக்குது. இன்றைக்கும் ஒரு நாள் மட்டும் மழைக்கான சாதகமும் குறைவு தான். ஏன்னா அந்த காற்றோடைய சந்திப்பு பெரும்பாலும் இந்த மதுரைக்கு வடக்கே தான் இந்த கிழக்கு திசை காற்று போய் மழையை கொடுக்க போகுது. அதே போல் டெல்டாவில் நுழையக்கூடிய காற்றும் மற்றும் வட மாவட்டங்கள் நுழையக்கூடிய காற்றும் பெரும்பாலும்
கர்நாடகா மாநிலம் முழுவதும் அதிகமான ஒரு மழை கொடுக்கும். அதே போல் இந்த கர்நாடகா எல்லையோர் மாவட்டம் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு பக்கம் போய் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 2 வாய்ப்பு தான். தென் மாவட்டங்களுக்கு வந்து பரவலாக கூட மழை பெய்யலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. குறைவான ஒரு பரப்பில் கூட மழை பெய்யலாம். மொத்தம் 2 வாய்ப்பு இருக்குங்க. இதுவரை நடக்கலாங்க. ஏன்னா காலையில் ஒரு மாற்றம், மதியம் ஒரு மாற்றம், ஈவினிங் ஒரு மாற்றம் என பலவிதமான மாற்றங்கள் ஒரு நாளைக்கு ஏற்படுகிறது. இதனால் தென் மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. ஆனால் மழை வராதுன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? மழை வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. மழை இருக்குது. இன்றைக்கி வந்து திடீரென்று கூட மழை பதிவாகலாம், சரிங்களா? இதில் யதார்த்தமாக நம்ம வந்து மழை வாய்ப்பு குறையும்னு சொல்கிறோம், ஆனால் மழை வந்து அதிகமாக பெய்யலாங்க, சரிங்களா? எதற்கும் தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மொத்தம் 2 வாய்ப்பு இருக்குது. மழை தீவிரமாக கூட பெய்யலாம், குறைவாக கூட பெய்யலாம். ஆனால் 2 வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. மதுரை, சிவகங்கை, மானாமதுரை, அதே போல் விளாத்திக்குளம், திருநெல்வேலி, தூத்துக்குடி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் நேற்று அறிவித்தபடியே கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழைங்க. இன்றைக்கு மழை பதிவாகலாம். அதே போல் திருவனந்தபுரம், ராஜபாளையம், கடைநல்லூர், சாத்தூர், கோவில்பட்டி, விருதுநகர், தென்காசி, சிவகாசியில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. பெரையூர், ராஜபாளையம், தேனி மாவட்டம் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் திண்டுக்கலுக்கு வடக்கே மழை அதிகமாக இருக்கும். திண்டுக்கல், வாடிப்பட்டி, மதுரைக்கு வடக்கே, அதே போல் பழனி, கொடைக்கானல், கரூர் மாவட்டம், அந்த திண்டுக்கலுக்கும் கரூருக்கு இடைப்பட்ட பதிலாக கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கே வந்து மழை குறைவாக கூட பெய்யலாங்க. ஆனால் குறைவாக பெய்தாலும் நாளை மறுநாள் பாருங்கள் அதிகமான ஒரு மழை இருக்குது. தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், அதே போல் இந்த சிவகங்கை, புதுக்கோட்டை, மானாமதுரை, புதுக்கோட்டைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி, அதே போல் மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, பெரையூர், தேனி, கொடைக்கானல், பெரும்பாலும் திண்டுக்கல் மதுரையை மையமாக வைத்து மிக கனமழை மற்றும் அதீத கனமழை பதிவாக போது நாளை இன்றைய மழை பொழிவை காட்டிலும் நாளைக்கு மிக அதிகமாக இருக்கும். நாளைய காட்டிலும் நாளை மறுநாள் மிக அதிகமான ஒரு மழையாக இருக்கும், சரிங்களா? தென் மாவட்டங்கள் முழுவதும் இனிமேல் மழைக்கான பஞ்சம் இருக்காது. இனிமேல் தினசரி மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும். தென் மாவட்டங்களுக்கு தினமும் மழை தான். மதியம் ஒரு 2 மணி மேலே கடந்துட்டாலே தென் மாவட்டங்களில் மழை வேகம் தன்னாலே உருவாகி மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் மாலை இரவு பெரும்பாலும் மாலை 5 மணி, 6 இரவு ஒரு 8 ஒரு 10 மணி வரைக்கும் தென் மாவட்டம், டெல்டா, வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கடுமையான ஒரு மழை தீவிரம் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் நாளை மறுநாள் முதல் அதிகமான ஒரு மழை பொழிவு இருக்குது. டெல்டாவில் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் மழைக்கான சாதகம் குறைவு தான். இருந்தாலும் அதிகபட்ச ஒரு வாய்ப்பாக தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டையில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மதியம் அதிகமான வெப்பநிலை காரணமாக மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம். அதிகபட்ச ஒரு வாய்ப்பாக இருக்குது. வடக்கு டெல்டாவில் சில இடங்களில் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. தெற்கு டெல்டாவில் மழை வராது. ஏன்னா தெற்கு டெல்டாவில் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக வீசிகிட்ருக்கு. இதனால் இந்த குடியாக்குளம், அதே போல் இந்த மல்லிப்பட்டினம், அதே போல் இந்த தெற்கு பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, தகட்டூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கான சாதகம் குறைவு தான். ஆனால் வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய நாட்களில் நாளை அல்லது நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான மழை பொழிவு இருக்குது. டெல்டாவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 சென்டிமீட்டர் வரை கூட மழை பதிவாகும் டெல்டாவில். ஏன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல மழை தொடங்கும் இடம் இந்த பெங்களூரு, வேலூர், சேலம், கிருஷ்ணகிரி, அதே போல் ஏற்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு அங்கேருந்து முதல்ல மழை தொடங்கும் நாளை மறுநாள். அந்த மழைப்பொழிவு தான் அது அப்படியே வடமேற்கு வெப்பக்காற்று அந்த மலை மேகத்தை டெல்டா நோக்கி கடத்து கொண்டு வரும்பொழுது அது பெரம்பலூர், கரூர் தொட்டவுடன் அது மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாறிவிடும். ஏன்னா இந்த தெற்கு காற்று தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரும். அப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பெரம்பலூர், அந்த திருச்சிராப்பள்ளி எல்லையோரம் தொட்டவுடன் அது மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாறி டெல்டாவிற்கு அதிகமான ஒரு மழை கொடுக்கக்கூடிய மேகமாக மாறி அது அப்படியே தஞ்சாவூர், புதுக்கோட்டை நோக்கி வந்துவிடும். ஆனால் தெற்கு டெல்டா பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, மன்னார்குடிக்கெல்லாம் கனமழை மற்றும் மிக கனமழை காத்திருக்கு. தெற்கு டெல்டாவில் கூட அதீதமான ஒரு மழைக்கு பெய்யலாம். வரக்கூடிய நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் அதிகமான மழை தீவிரம் காணப்படும். திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், அதே போல் கோடியக்கரை முனைப்பகுதி, வேதாரண்யம், மயிலாடுதுறை ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாளை அல்லது நாளை மறுநாள் அதிகமான மழை தீவிரம் காணப்படும். டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை வரும். அறிவித்தபடியே வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. அதே போல் கும்பகோணம், சீர்காழி, மயிலாடுதுறை அதிகமான மழை இருக்குது. அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை பதிவாகலாம்.
வேலூர், காஞ்சிபுரம், சித்தூர், பெரும்பாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், உள் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், பெரம்பலூர், அரியலூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, கடலூர், சென்னைக்கெல்லாம் குறைவான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் வரக்கூடிய வாரங்களில் புதுச்சேரிக்கெல்லாம் மிக கனமழை இருக்குது. எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறது. தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய மாதங்களில் அதிகமான ஒரு மழை தான். அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கு பெரும்பாலும் கர்நாடகாவில் அதிகமான ஒரு மழை இருக்குது. கர்நாடகா எல்லையோரத்தில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாங்க. அதான் கர்நாடகா எல்லையோரத்தில் மட்டும் அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும். உள் மாவட்டங்களில் இன்றைக்கி மழை தொடங்குகிறது. நாளைக்கு இதை விட அதிகமான மழையும், நாளை மறுநாள் எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழையும் காத்திருக்கு. நன்றிங்க.